உள்ளத்திலிருந்து சொட்டு ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிற கடைசி நேரத்திலும் ரப்பு எனக்கு கராமத்தையும் சங்கையும் தான் தந்தான் என்று நினைக்கிறோம். ரப்பு எனக்கு கராமத்தையும் சங்கையும் தான் தந்த நினைக்கிறோம். நினைச்சு பாருங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறையிலிருந்து வெளியாகிறாரு. எப்படி சொல்றாரு? என்னை சிறையிலிருந்து வெளியெடுத்ததன் மூலம் எனக்கு உபகாரம் செய்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். சிறையில போட்டதும் அல்லாஹ்வுடைய விதிதானே, அதை சொல்லல. அது தன் பாவங்களோ தன் பலகீனங்களோட காரணம். அல்லாஹ்வுடைய அதப பாருங்க. அல்லாஹ்வுடைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு, அவனே எனக்கு உணவளிக்கிறான், அவனே எனக்கு குடிக்க தருகிறான், அவனே என்னை நோய்வாய்ப்பட்டால் குணப்படுத்துகிறான், அவனே என்னை நோய்வாய்ப்பட செய்கிறான்னு சொல்லல. நோய்வாய்ப்பட்டால் அவனை குணப்படுத்துகிறான். ஆனா இந்த சங்கையற்ற வார்த்தைகள் எங்கள்கிட்ட நிறைய பேட்ட வருதா இல்லையா? அல்லாஹ்வுடைய விஷயத்துல சங்கையற்ற, அல்லாஹ் ஏதோ தெரியும் நம்மளே சோதிக்கிறான், இன்ஷா அல்லாஹ் தரும் அப்படின்னா இது குஃப்ரான வார்த்தை. நீங்க அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை என்ன செய்யல, நினைக்கவே இல்லை. அல்லாஹ் உங்களுக்கு எங்கேயோ வச்சிருப்பான். உங்களோட வார்த்தையால நீங்க எங்கேயோ போயிருவீங்க. உங்களுக்கு சோதனை தார நேரத்துல இப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த நீங்க நினைச்சு பாருங்க, அந்த கபன் மாதிரி ஒரு சோதனை வைங்களே, அல்லாஹ் உங்களை எங்கேயோ ஒரு அந்தஸ்துல வச்சிருப்பான். நீங்க அதை விளங்காம வார்த்தைகள் என்ன செய்வீங்க? கொடுங்க, அல்லாஹ் உதவி அவசரப்படுத்திடுவான். ஏன்? உங்களோட ஈமான பாதுகாக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் உதவி அவசரப்படுத்திடுவான். இது உங்களுக்கு தேவையா? நீங்க உண்மையான ஈமான் உள்ள அல்லாஹ் எனக்கு உதவி தான், ஆனா ஆஃபியத்தோட நீ எப்ப பொருத்தப்பட நினைக்கிற அப்ப கொண்டு வந்து எனக்கு என்ன செய் சேர்த்து கேட்டு அல்லாஹ்வுடைய மஷீயத்திலே அல்லாஹ்வுடைய அந்த நாட்டத்திலேயே போறோம். இமாம் இப்னு ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி என்ன சொல்றாங்க? அல்லாஹ் தஆலா எனக்கு கேட்டதை தந்தால் ஒரு திருப்தி, அதை தராது விட்டால் ரெண்டு திருப்தி. தந்தது நான் கேட்டது, தராதது அவன்ட முடிவு, அதனால எனக்கு ரெண்டு திருப்தி என்றார். இந்த மாதிரியான ஒரு ரிதா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஒரு பலம், ஒரு சக்தி எங்களுக்கு வர வேண்டும். இந்த